கிட்டத்தட்ட 2 நாளா ஒரு தனி நபர் ஒரு கட்சியவே அலற விட்டான்னா அட்வொகேட் ஏபி நெல்சன் தாங்க. மனுஷன் நாம் தமிழர் கட்சியவே ஒரு ஒரு காட்டு விட்டாப்ல. என்னன்னா, சீமானவர்களும் திரு சாக்கடை அவர்களும் அவனுக்கு என்ன மரியாதை, அந்த சாக்கடை பையெல்லாம் சேர்ந்து டிஎம் கேட்ட துட்டு வாங்கிட்டு தான் விஜய் அவர்களை எதிர்க்கிறது. அதாவது தன்னோட கட்சி பயணத்துல இருந்து தடமாறி போனது காரணம் வந்து டிஎம் கேட்ட இருந்து காசு வாங்கினதான் அப்படின்னு சொன்னதை வந்து இவங்க நிரூபிங்க அப்படின்ட்டாங்க. என்ன சொல்றாங்க, நீ அவங்க பெற்றோரை பத்தி பேசி நீ நிரூபி அப்படின்ட்டாங்க. இந்த ஆளு சும்மா இருப்பாரா? 2025 இவர் ஒரு சொத்து வாங்கியிருக்காரு. இதோட மதிப்பு 50 லட்சம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேல வரும். இந்த காசு அவருக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் டிஎம்கே தலைவரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டாப்ல. இன்னைக்கு இது ஒரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறதான் சொல்றேன். ராஜா பாரன் அப்படிங்கிற ஒரு ஆள், அவர் ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு உறுப்பினர். அவர் எப்படி சொல்ற, நாம் தமிழர் கட்சியை பின்தொடர்றவர். அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு அவர் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ப்ரொமோட் பண்றாரு. அவரே தயாரிச்சு விற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது பேர் யானை கவலம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதை பத்தி நான் தப்பா பேசிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பேச வர்றாரு. நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க வாங்கவே இல்லை. ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கணும். அது ஒரு கவர்மெண்ட் ரூல், அதை நீங்க பண்ணியே ஆகணும். ஆனா நீங்க அதை பண்ணல அப்படின்னு அவர் பேசிட்டாராம். இவர் என்கிட்ட எஃப்எஸ்எஸ்ஐ இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கு அப்படின்றாரு. இவர் மறுபடியும் எஃப்எஸ்எஸ்ஐ இல்லை அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப் எடுத்து காமிக்கையா தன்னோட மொபைல் எடுக்கிறாரு. அந்த இடத்துல வாக்குவாதம் முத்தி போய் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. நாம் தமிழர் கட்சியோட அந்த உறுப்பினர் சண்டை போட்டு அவங்கள கிட்டத்தட்ட கத்தியை வச்செல்லாம் எல்லாம் வெட்டி பல இது பண்ணிட்டாங்க. அதை அவரே ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க. ஸோ இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழர்களுக்கான கட்சி, தமிழினத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த கட்சி. இதெல்லாம் தாண்டி அது இப்போ ஒரு ரவுடிசம் மிகுந்து இருக்கிற ஒரு கட்சியா மாறிக்கிட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கான்ல சாக்கடை பைய, இவன் தான். இவன் சோரத்துன்னா ஒரு மாதிரி பேசுவான், இந்த பக்கம் மாட்டு சாணியத்துனா இன்னொரு மாதிரி பேசுவான். இதுதான் அவனோட பொழப்பே. விஜய் அவர்கள் வர்றப்ப என்னென்ன பேசினானோ, நாம் தமிழர் கட்சி அவர் பொருட்படுத்தவே இல்லை அப்படின்ன உடனே அவன் அப்படியே நேருக்கு மாற பேச ஆரம்பிச்சான். இதுதான் இவனோட செயல்பாடே. இப்படித்தான் எல்லாத்தையும் வளர்த்து விட்டுட்டு வரான். இவனை மாதிரி எல்லாத்தையும் வளர்த்து விட்டு வரான். ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி நாசமா போனது காரணமே உங்களை மாதிரி ஆட்கள் தான். இதை எப்படி நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற தெரியல. ஒரு பப்ளிக்கா எப்படி இதை செய்யறீங்க? இந்த ராஜபாரன் அப்படிங்கிற அந்த ஆளே பாலிமர் தொலைக்காட்சி அவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷன்ஸ், அது அலிகேஷன்ஸா இல்லை அது உண்மையா அப்படிங்கிற நம்ம சொல்ல விரும்பல. ஒன்னால அந்த பாலிமர்ஸை போய் அந்த மாதிரி செஞ்சிருக்க முடியுமா? ஒரு கத்தியா அருவாளையோ கொண்டு போய் அவன் ஆபீஸ் முன்னாடி போயிருக்க முடியுமா? கிழிச்சிருப்பான், நாரா கிழிச்சு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி எறிஞ்சிருப்பான். ஏன்னா அவன் ஒரு ஊடகம். இந்த ஆள் தனியாளு அப்படிங்கிறனால தானே நீ போய் உன்னோட நீ போய் காட்டுற. கொஞ்சமாச்சும் திருந்துங்க. ஒரு கருத்துன்னு ஒன்று வச்சான்னா அதை லீகலா போய் மூவ் பண்ணுங்க. அது இல்லை அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணிட்டு உங்களோட குட்வில்ல காமிச்சு போங்க. இப்படி போய் ஒருத்தனை போய் அடிச்சு அவனை போய் சித்திரவதை பண்ணி அதெல்லாம் தேவையா? இதுல தான் ஒரு பார்ட்டியில இருக்கீங்கன்னு வெளிப்படையா வர சொல்லிக்கிறீங்க. இது எப்படி உங்க தலைவர் அலோவ் பண்றாரு? சாரி, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் எப்படி அலோவ் பண்றாரு அப்படிங்கிற தெரியல.